ஹாய் ஹலோ வெல்கம் டு தடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஞ்சமின் ரேனர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மைக்ரேஷன் அப்படிங்கிற ஹாலிவுட் அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. இது ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஜெனரிக் படம். இந்த படத்துக்கு குமைல் நஞ்சனி, எலிசபெத் பேங்க்ஸ் அண்ட் கீகன் மைக்கேல், கீ அஃபெக்ஃபினா, டேனி டேவிட்டோ ஆகிய நடிகர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. கிறிஸ்டியன் கேஜல் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஜான் பவல் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மைக் ஒயிட் திரைக்கதை எழுதியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதையை மைக் ஒயிட்டுடன் எழுதியிருக்காரு டைரக்டர் பெஞ்சமின் ரேனர். மைக்ரேஷன் திரைப்படத்தில் 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதற்கான எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க ஒரு டக்ஸ் குடும்பங்க. குடும்பத் தலைவர் மேக் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர். அட்வென்ச்சர்ஸ் அம்மா பாம், டீன் சன் டாக்ஸ், அடோரபிள் ஆன ட்ரக்கிங் டாக்டர் கீன், அப்புறம் இந்த கிட்ஸுடைய கிரம்பி அங்கிள் டான். இந்த குடும்பம் நியூ இங்கிலாந்தில் உள்ள குளத்தை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெளி உலகத்தில் தங்களுக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம்தான். இப்போ இன்னொரு டக் குடும்பம் இந்த குளத்துக்குள்ளே லேண்ட் ஆகியிருக்கு. டெம்பரவரியாக கொஞ்ச நேரம் இடைவெளிக்காக இருக்கிறாங்க. இவங்க வருஷம் ஜமாய்க்காவுக்கு ட்ரிப் போவாங்க. அப்படி ஒரு ட்ரிப் போகும்போது தான் இவங்க தங்கியிருக்காங்க. இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் டக் மேலே டாக்ஸுக்கு க்ரஷ் உருவாகிருது. இப்போ மேக்குடைய குடும்பம் அவரை தாஜா பண்ணி நாமளும் குடும்பத்தோட கேரிபியன் போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மேக் இதுக்கு முதல்ல தயங்கினாலும் அப்புறம் ஒத்துக்கிறாரு. ஆனால் இவங்க கரெக்டாக போகக்கூடிய இடத்துக்கு போகாமல் வழி தவறி நியூயார்க் சிட்டியில் தொலைஞ்சு போகிறாங்க. அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீஜியன்ஸ்கிட்ட சந்திக்கிறாங்க. அந்த பீஜியன்ஸை வழி நடத்துகிறாரு சம்ப் மால்கிரெட் கிட்ட தனக்கு ஒரு ஜாமிக்கன் பாரட் டெல்ரியாக தெரியும். அது உங்களுக்கு போக போக உதவி பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டெல்ராய் இப்போ மகாஹிட்டன் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு செஃப் கிட்ட கூண்டுக்குள்ளே அடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மால்ரஸ் டெல்ராய் அதை விடுவிச்சு அதுக்கு கூட ஜமாய்க்காக போக கிளம்பி போகிறாங்க. ஆனால் இவங்க போகிற வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருந்த மைக் ஒயிட் அண்ட் கதை எழுதியிருந்த பெஞ்சமின் ரேனர் ஆகியோரினுடைய முந்தைய படங்கள் ஜொலித்திருந்தாலும் இதில் பேச்சுக்காவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ரொம்பவே ஃபார்மாலிட்டிக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் விஷுவல் கூட ரொம்பவே எச்சரிக்கையாகவும் மறக்க முடியாதபடி தான் எடுத்திருக்காங்க. சிறு குழந்தைகளுக்கு வேண்டுமானால் இந்த படத்தினுடைய குறுகிய நேரமும் எளிமையான கதையும் பிடிக்கும் வண்ணம் இருக்கலாம். அவங்களுக்கு கூட என்டர்டெயின்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா படம் ரொம்ப அழகா அற்புதமாக வந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ மொத்தத்தில் குழந்தைகளோடு சென்று பார்க்க வேண்டிய ஒரு அனிமேஷன் மூவியாக தான் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிற முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.